கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மரணத்தை ஜெயித்தவர். மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு நம்மத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறவர். மரணமே அவரை கண்டு விலகி ஓடினது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நன்றாய் கவனித்து பாருங்க. நாயின் ஒரு விதவையினுடைய மகன் மரித்து போனான். பாடையில தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசுவை பார்த்த உடனே அந்த மரணம் விலகி ஓடுகிறது. பிரியமானவர்களே, அவன் உயிரோடு எழுந்தான். இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எவருடைய மகளை யோசிச்சு பாருங்க. எவருடைய மகள் மரித்து போனாள். எவரு சொல்லுகிறார் அவள் மரித்து போனாள் என்று சொல்லி. ஆனாலும் இயேசுவை பார்த்தவுடன் அந்த மரணம் தலை தெறிக்க ஓடினது. உயிரோடு எழுப்பினார். மூன்றாவது பாருங்க, லாசருடைய மரணம் 4 நாள் ஆகிவிட்டது. மரணம் அவனை ஆண்டு கொண்டது. இயேசு போகிறார் கல்லறையண்டை, போய் அந்த மரணத்தை ஜெயிக்கிறார். லாசரு உயிரோடு எழுப்புகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் மரணத்தை ஜெயித்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வேற எந்த மரணத்துக்கும் போன மரணத்துல அவர் அவங்களை உயிரோடு எழுப்பி விட்டார். அதுதான் தேவனுடைய ரகசியம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே மாத்திரம் கர்த்தர் அவரை அடக்கம் பண்ணினார். ஏனென்று சொன்னால், மோசே இடத்துல சொல்லியிருந்தார், மனுஷன் வாழ போகிறது 120 வருஷம் தானே. அதனால மோசே 120 வயசுல மரித்தார். அதனால மரிச்ச பிற்பாடு கர்த்தர் அடக்கம் பண்ணினார். மோசே மட்டும் உயிரோடு அவர் எழுப்பல. மற்றபடி அவர் போன 3 இடங்களிலேயும் மரண தருவாயில் இருந்தவர்களை இயேசு உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒருவேளை அப்படி நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் உங்களை அவர் எழுப்பவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோவானுடைய மரணத்துக்கு அவர் போகவில்லை, மற்ற எந்த மரணத்திற்கு போனார் என்று சொல்லவில்லை. காரணம் தெரியுமா? அவர் தெய்வம். மரணத்தை எழுப்பிவிட்டு அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இதை ஒருவருக்கு சொல்லாதீங்க என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? தம்மை நம்புகிற பிள்ளைகள், தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள், தன் மேல் அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அவர் அற்புதங்களை செய்தார். நீங்க அப்படி வச்சிருந்தா உங்களுக்கும் அற்புதம் செய்வார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். வெளிப்பாடுகளை கொடுத்து பேச வைக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. உங்க சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை நீர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மகிமையும் கனத்தையும் துதியும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.